திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிரம்மஸ்ரீ குமுதா அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். ஆன்மீகமும் அறிவியலும் பகுதி ஒன்றுமா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க. ஆத்மா வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் அனைவருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஆன்மீகம் அறிவியலில் அப்படின்ற தலைப்பு இன்னைக்கு நான் பேச இருக்கிறேன். எவ்வளவு நேரங்க ஐயா கொடுக்கப்பட்டிருக்குது? எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியல, நம்ம பேசுவோம். 1 மணி நேரமா? ஓகே, நன்றிங்க ஐயா. அதாவது முதல்ல ஆன்மீகம் அறிவியலில் அப்படின்றத நிறைய பேர் பேசி இருந்திருப்பாங்க, நீங்க நிறைய கேட்டு இருந்திருப்பீங்க. முதல்ல ஆன்மீகம் அப்படின்னு என்ற இந்த ஒரு பதம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆன்மீகம் என்ற இந்த ஒரு பதம் அதை கொஞ்சம் பிரிப்போம். ஏன்னா ஆன்மா அப்படின்றதுதான் இந்த ஆன்மீகத்துக்கு வருது. இந்த ஆன்மான்றது என்ன என்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆன்மா என்ற சொல், ஆன்மா என்பது வடச்சொல். இந்த வடச்சொல் அதாவது அயச்சொல்னு சொல்லுவாங்க, அது தமிழ் சொல் இல்ல, அயச்சொல். இதை நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு உயிர்னு சொல்லலாம் அல்லது அறிவு என்று சொல்லலாம். சரிங்களா? அப்ப ஆன்மீகம் என்றால், ஆன்மா என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அறிவு. இந்த மனிதன் 6 அறிவு. இந்த 6 அறிவு மனிதன் தன் உடம்பினுக்குள்ளே குடிகொண்டிருக்கும் ஆன்மாவை உலகியல் தொல்லைகள் இருந்தும் பிறவி, பிணி, மரணம் என்ற தலைகளில் இருந்து மீட்க ஆன்மாவாகிய தன்னை உணர்ந்து இறைவனோடு சேரும் நெறியாகும். ஆன்மாவோடு தன்னை, அதாவது ஆன்மாவாகிய தன்னை உணர்ந்து அப்படின்னா அறிவாகிய நான் ஒரு 6 அறிவு, இந்த அறிவாகிய என்னை நான் மறுபடியும் நான் உணர்றது, இந்த அறிவுதான் நான். நான் என்பது என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் ஒரு ஆன்மா அப்படின்னு வாங்க. அந்த ஆன்மா அயற்சொல், அது தமிழ்ல எடுக்கணும்னா அது உயிர் என்ற அறிவு. ஜீவன் சொன்னாலும் அயற்சொல், ஆன்மா சொன்னாலும் அயற்சொல். இது தமிழில் இதை குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னா உயிர். சரிங்களா? இப்ப ஆன்மீகம் என்பது ஆன்மாவை மீட்பது. அதாவது இந்த பிறப்பிலிருந்து இந்த ஆன்ம அறிவை மீட்டுக் கொள்வதற்காக தான் இந்த ஆன்மீகம் என்ற ஒரு பயணத்தை எடுக்குது. சரிங்களா? அதாவது நான் யார் என்ற கேள்விக்கு பதில் தேடும் முயற்சியே ஆன்மீக தேடலாகும். அப்படி தன்னுள்ளே, அதாவது அகத்திலே பயணித்த ஆன்மா பெருவெளி, அண்டம், அண்டத்தில் உள்ள பிண்டங்கள், பால்வெளிகள், விண்மீன்கள், கோள்கள், படைப்பில் உள்ள அத்தனை பொருள்களை பற்றிய சிந்தனைகள், இவை அனைத்தினுக்கும் தம்முள் உணர்ந்து அறிந்து அதுக்கப்புறம் அவங்க வெளியில கொண்டு நம்மளுக்கு ஆதாரமாக நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆன்மீகம் என்றால் இது, அதாவது அகத்துல நம்ம பயணம் செல்கின்றது. இதுல தொழில்நுட்ப கருவி வேணுமா அப்படின்னு கேட்டா தொழில்நுட்ப கருவி தேவையில்லை. ஏன்னா அவங்களுடைய அறிவுக்குள்ளார அவங்க பயணிக்க போறாங்க. கடத்துள், கடம் என்றால் இந்த சிரசு, இந்த சிரசினுள் அதுதான் கடவுள். கட என்பது ஒரு இந்த பதத்தை பலவிதமாக பொருள் கூறலாம். ஒன்று கடப்பது, ஒன்று கடந்து செல்வது, ஒன்று இந்த சிரசு. அப்ப இந்த கடவுள் அப்படின்றது இந்த சிரசினுள் இருக்கின்ற அறிவு. அது ஒரு இடத்துல இருக்குது. இந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் பரவி இருக்கின்ற இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை காமிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சிரசு. அதாவது நம்மளுடைய வீடு இருக்குது, வீடு முழுக்க மின்சாரம் பாய்ச்சி இருக்குது. ஆனா அதோடைய இந்த ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு இடத்துல இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆன் அண்ட் ஆஃப் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா சிரசில இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் என்ற ஞானியர்கள் அவங்களுக்குள்ளார, இந்த அறிவுக்குள்ளார நுழைந்து 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 அவங்க ஆய்வு பண்ணி வெளியில கொண்டு கொடுத்ததுதான் திருமூலரின் திருமந்திரம், மாணிக்க வாசகரின் திருவாசகம். இந்த மாதிரி நிறைய வள்ளல் பெருமானின் அருட்பா, அகவல், பரமஹம்ச சிவானந்தரின் சித்தவேதம்,
இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிண்டே போகலாம். திருநாவுக்கரசருடையது, சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், இவங்க எல்லாம் இவங்களுடைய பாடல் வரிகள்ல எல்லாமே அறிவியல் இருக்குது. அதாவது நீங்க எதை தொட்டாலும் அதுல அறிவியல் இருக்குது. அறிவியல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது ஒன் பை ஒன்னா நான் வரேன். இதுல அறிவியல்னா இத பிரிப்போம். இந்த அறிவியல்லையும் பாருங்க, அறிவு கூட்டல் இயல் அறிவியல், அதாவது மனிதருடைய கற்ற பெற்ற காரண அறிவை முற்றிலும் சார்ந்த இயல். இது எங்க வருது அப்படின்னு சொன்னா புறம் சார்ந்தது. இதுக்கு தொழில்நுட்ப கருவி தேவைப்படும். இது அறிவியல். இதுல ஞானியர்கள் அல்லாதவர்கள் இப்ப விஞ்ஞானிகளாக இருப்பாங்க. விஞ்ஞானியர்கள்னு சொல்லலாம். அவங்க அகம் சார்ந்து அவங்களுக்குள்ளார பயணிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுக்குள்ளார ஆழமாக பயணிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய அறிவை பயன்படுத்துவாங்க. ஆனா அந்த அறிவு புறத்தில் ஆய்வு பண்ணோம், தொழில்நுட்ப கருவிகளை வைத்து ஆய்வு பண்ணோம். ஆனா ஞானியர்கள் எந்த ஒரு தொழில்நுட்ப கருவியும் கையாளாமல் அவங்க அகத்துக்குள்ளார மட்டுமே தான் அவங்களுடைய ஆய்வை வெளியில கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப இதுல ஒரு உதாரணமாக ஒண்ணா நம்ம சொல்லிக்கிட்டு வருவோம். நம்மளுடைய தொல்காப்பியர் இவரு அவருடைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் அப்படின்றது ஒன்று இருந்ததா? இப்ப உள்ள இந்த கெஜெட்ஸ் இது எல்லாம் இருந்ததா? பொருட்களை வைத்து அவர் கண்டுபிடித்தாரா அப்படின்னு சொன்னா கிடையாது. இவங்க எல்லாமே ஏன்னா தொல்காப்பியர் அகஸ்தியருடைய மாணவர், 12 மாணவர்களில் ஒருவர். அகத்தியர் 12 மாணவர்களுக்கு ஸ்ருதியாக தான், அதாவது வாய் வழியாக தான் அவர் பாடம் நடத்தினார். காது வழியாக கேட்டவங்க தான் இவங்க 12 பேரும். இந்த 12 பேர்ல ஒருத்தவர் தான் அந்த தொல்காப்பியர். அவர் நம்மளுக்கு தொல்காப்பியத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் பாருங்க, இந்த அறிவை, இந்த உள்ள இருக்கின்ற அறிவை ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே, அதாவது ஓரறிவு உற்று அறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனமே, நேரினின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு இதுல கொடுத்திருக்கிறாரு. அதாவது இதுல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் ஓரறிவை சொல்லி இருக்கிறாருங்க. அது தாவரங்கள், அதுல தொடு உணர்வு இருக்குது. ஈரறிவை சொல்லி இருக்கிறாரு, நத்தை, சங்கு, சிப்பி, அது நாக்கறிவு. மூவறிவு, இது எறும்பு மூக்கினால் மோப்பம் பிடிப்பது. 4 அறிவு நண்டு, தும்பி, கண்ணால் காண்பது. இது எல்லாரும் நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. அப்புறம் 5 அறிவு நாய், ஆடு, மாடு. இந்த 4 அறிவிலும் சேர்ந்து காதால் கேட்கிற அறிவு அப்படின்றது 5 அறிவு. மனிதன் இந்த 5 அறிவையும் மனிதனுக்கு இருக்கும். இது தவறு, இது சரி என்று பகுத்தறிந்து கொள்ளுகின்ற இன்னொரு அறிவும் இவங்களுக்கு இருக்கும். இதுல எல்லாரும் கேட்டது இதுதான். ஆனா இந்த 6 அறிவு நம்மளுக்கு பிறந்த குழந்தையிலிருந்து 6 அறிவு நம்மளுக்கு அப்படியே வரிசையாக வருது பாருங்க. ஏன்னா எப்போதுமே தொல்காப்பியர் சொன்னதே இந்த ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, இந்த தாவரங்கள், நத்தை, எறும்பு, இததான் நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஆனா ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்தோன்னு அது என்ன பண்ணனா அழும். அதனுடைய அழுகையை நிறுத்த தாய் எடுத்து அணைக்கிறாள். தாயின் அரைவணைப்பு குழந்தையின் அழுகையை நிறுத்தும். அக்குழந்தைக்கு தொடர் உணர்வாகிய மெய்யுணர்வு, அதாவது உற்றறிவு அப்பொழுது செயல்பட தொடங்கி விட்டது. ஓரறிவு, அதுதான் தொடு உணர்வு. அந்த குழந்தைய அம்மா தொட்டு தடவுறது, அது பிறந்த குழந்தை கையோட அதை முதல்ல தொடு உணர்வு தான். அது முதல்ல அது உணரும். அதன் விளைவாக தான் அந்த குழந்தை, முதல்ல பிறந்த குழந்தை அழும். அந்த குழந்தையை அதுக்கப்புறம் தான் அழுகையை நிறுத்தும். இது முதல் நிலை. 2வது நிலை, பிறந்த குழந்தைக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா,
தேனை என்பது வைப்பாங்க. இங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து தண்ணியில சீனி கலந்து கொடுப்பாங்க. சில இடத்துல வந்து தேனை அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. அது நாவல வந்து அதை கொஞ்சம் பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னைக்கு அதை வந்து தொட்டு வைப்பாங்க. இது நாவல் பட்டவுடன் குழந்தை சப்பு கொட்டும். சப்பு கொட்டி அது வந்து சுவைக்க தொடங்கும். அப்பொழுது நாச்சுவை வேலை செய்யும். இது வந்து இரண்டாவது நிலை. தொல்காப்பியர் சொன்ன அந்த இரண்டாவது நிலை இந்த இடத்துல வந்து நடக்கும். அதுக்கப்புறம் மூன்றாவது நிலை, குழந்தை வேண்டாத வாடை அல்லது குளிர் வந்த போது தும்மும். அப்பொழுது மூக்கறிவு வேலை செய்ய தொடங்கிவிடும். இது மூன்றாவது நிலை. அடுத்தது நான்காவது. இந்த மூன்றும் தங்களுடைய கடமையை செய்ய தொடங்கிய பின்னர் வருவது கண்ணின் வழியே தோன்றும் காட்சி அறிவாகும். அப்பொழுது குழந்தை தன்னை நெருங்குபவரையும் தூக்கி அரவணைப்பவரையும் பார்க்க தொடங்குகிறது. இது நான்காம் நிலை. ஆறாவது, காட்சி அறிவு உண்டான பின்னரே செவி அறிவு செயல்பட தொடங்கும். அதற்கு முன் எந்த ஒளியை கேட்டாலும் உணர்வு காட்டாத குழந்தை கண்ணறிவு, அதனாலதான் கண்ணு தெரியாம இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. கண்ணறிவு உண்டான பின் வெளியறிவு உண்டாகி கையை தட்டினாலே கிடுகளுக்கு போய் ஆட்டினாலோ அது செயல்பாட்டை காண்பிக்கும். அது திரும்பி பார்க்கும். அடுத்தது வந்து இது வந்து ஐந்தாம் நிலை. அதற்கு பின்னர் மன அறிவான ஆறாம் அறிவு படிப்படியாக தோன்றி வளர தொடங்கும். முந்தைய 5 அறிவுகளும் அடுத்தடுத்து தோன்றிவிடும். ஆனால் ஆறாம் அறிவான மன அறிவு நீண்ட இடைவெளிக்கு பின் சிறிது சிறிதாக தோன்றி படிப்படியாக வளரும் தன்மையுடையும். இது ஆறாம் நிலையில் குழந்தை ஒவ்வொன்றையும் புரிந்து செயல்பட தொடங்கும். தொல்காப்பியருடைய எப்போதும் கேள்விப்பட்டது இந்த ஓரறிவு ஈரறிவு, இந்த தாவரத்திலிருந்து நீங்க மனிதர் வரைக்கும் தான் நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஆனா இது உங்களுடைய குழந்தையிலிருந்து உங்களுடைய 6 அறிவு நீங்க கொஞ்சம் அறிவு ஒரு தெளிவு வரும் பாருங்க. அதுக்குள்ளார இந்த குழந்தையிலிருந்து இந்த 2 வயதுக்குள்ளார உங்களுடைய 6 அறிவு வந்து துளங்கிவிடும். சரிங்களா? அடுத்தது இத இந்த அறிவு நிலைய தொல்காப்பியர் வந்து அவர் உள்ள போயிட்டு இந்த மாதிரி நிறைய அவர் எழுதி இருக்கிறாரு. அதாவது வானியல் அவரு சொல்லி அடங்காது, எனக்கு நேரம் பத்தாது. அதனால குறிப்பிட்ட சிலதை மட்டுமே நான் இங்க வந்து குறிப்பிடுறேன். அடுத்தது வந்து நம்ம திருமூலருக்கு வந்து போயிடலாம். ஏன்னா நிறைய பேர்த்தோடைய வந்து அந்த குறிப்புகள் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தையும் வந்து நம்ம காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக சில குறிப்புகள் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். தொல்காப்பியருக்கு பிறகு இவர் வந்து திருமூலர். சொல்லவே வேண்டாம். அவரு உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அப்ப இந்த பிரபஞ்சமே இந்த உடம்புக்குள்ளாரதான் இருக்குது. பிரபஞ்சத்துல போயிட்டு எங்கேயோ போயிட்டு ஆய்வு பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புறத்தில் இருக்கின்ற ஆய்வாளர்கள் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கருவியை வைத்து ஆய்வு பண்ணுவாங்க. பிரபஞ்சம் எப்படி இருக்குது, அந்த பிக் பேங் தியோரி என்ன, அந்த பெருவெளி வெடிப்பு எப்படி வந்தது, எத்தனை கோள்கள் இருக்குது, எத்தனை கிரகங்கள் இருக்குது, எப்படி எப்படியெல்லாம் சுற்றி வருது அப்படின்றதெல்லாம் தொழில்நுட்ப கருவியை வைத்துதான் கண்டுபிடிப்பாங்க. ஆனா நம்மளுடைய இந்த ஞானியர்கள் இது எதுவுமே இல்லாம பேச்சை நிறுத்தி மூச்சை கவனித்து அவங்க அகத்தினுள்ளே அவங்க இது எல்லாமே கண்டுபிடிச்சு நம்மளுக்கு வந்து ஆதாரபூர்வமாக சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? அதுல உயிரின் வடிவம் பற்றி திருமூலர் வந்து அழகா சொல்றாரு பாருங்க. மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோளின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவியது கூறது 1000 ஆனால் ஆவியின் கூறு 100,000 தொன்றாமே.
இது விளங்கி கொள்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஒரு மாட்டின் முடியை எடுத்து அதை 100ஆக பிரிக்க வேண்டும். அந்த 100ல் 1 எடுத்து அதை 1000ஆக பிரிக்க வேண்டும். அந்த 1000ல் 1 எடுத்து 100,000ஆக பிரிக்க வேண்டும். அது அணுவை பிளப்பது போலத்தான் ஒரு மனிதனின் முடியானது சிறிது அடர்த்தியாகவே இருக்கும். எனவே 100 மைக்ரான் என்றே எடுத்துக்கொள்வோம். சரிங்களா? அவர் எவ்வளவு அழகாக இந்த பாடல்ல எப்படி அதை விளக்கி இருக்கிறாரு பாருங்க. 100 மைக்ரான் அப்படின்னு சொன்னா 0.1 மில்லிமீட்டர். பசுமாட்டின் ஒரு முடியை 100ஆக பிரித்தால் 1 மில்லிமீட்டர். இதனை 100ஆக பிரித்தால் 0.00001 மில்லிமீட்டர். இந்த 0.001 மில்லிமீட்டரை 100,000ஆக பிரித்தால் 0 போட்டு புள்ளி வச்சு 10 0 போட்டு 1 போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரும் பாருங்க அந்த மில்லிமீட்டர். இதுதான் தற்போதைய விஞ்ஞானம் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் சுற்றளவு 0.000 இந்த 9 6 0 போட்டு 2 1 2 என பிரித்திருக்கின்றது. திருமூலர் அதற்கு கீழே சென்று ஜீவாத்மனின் அளவு 0.000000000000001 மில்லிமீட்டராக திருமூலர் கூறியிருக்கிறாரு. எவ்வளவு நுண்ணதமாக அவங்க அதை போயிட்டு எடுத்திருந்திருக்கிறாங்க பாருங்க. அதாவது அணுவில் அணுவினை ஆதி பிரானை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகவும் ஆமே. இதுல அணுவை பத்தி வெளியில கண்டுபிடிச்சவங்க ஜான் டெல்டன் சொல்லுவாங்க. இவர் அணு கொள்கையை முன்வைத்தார். அடுத்தது ஜோசப் ஜான் தாம்சன் சொல்லுவாங்க. இவர் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர். அடுத்தது அணுவின் கருவை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இவங்களுக்கு எல்லாமே தொழில்நுட்ப கருவிகள் தேவைப்பட்டது. நீல்ஸ் பார் என்றவர் அணுவின் கட்டமைப்பை விளக்கினார். ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம அணுவிற்குள் அணுவாகவும் அதற்கு அப்பாலும் இருப்பவன் தான் இறைவன். அப்படி அணுவிற்குள் அணுவாய் உள்ளதை 1000 கூறு செய்து அந்த 1000ல் ஒரு கூறினை நெருங்க வல்லாருக்கு அணுவிற்குள் அணுவாம் இருக்கின்ற இறைவனை உணரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உள்ளுக்கு நீங்க அந்த அணுவை துளைத்து 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 நீங்க உள்ள போயிட்டு நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வெட்ட வெளி, அந்த எம்டி ஸ்பேஸ். ஏன்னா அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அறிவுக்கு நீங்க ஒரு உருவை கொடுக்க முடியாது. ஒரு உரு என்பது அதற்கு வராது. அதனாலதான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜோதியானது சுடரை அவர் குறிப்பிடவில்லை, அவர் அறிவை குறிப்பிட்டார். எந்த அறிவு அப்படின்னு கேட்டார். வள்ளல் பெருமானுடையது அந்த அருட்பெருஞ்சோதி விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னுக்கே திருவாசகத்தை நம்ம கொஞ்சம் டச் பண்ணிடலாம். திருவாசகம் ரொம்ப பிடித்தமானவர், மாணிக்க வாசகருடையது. டார்லின் அப்படின்றவர் மனிதனின் பரிணாம வளர்ச்சி கொள்கையை எடுத்துரைத்தாரு. ஆனால் அதற்கு முன்பே மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராகி முனிவராய் தேவராய் இந்த மாதிரி அப்படியே அந்த பரிணாமத்தை சொல்லிக்கிட்டே போறாரு. சரிங்களா? அதாவது இந்த பரிணாமத்தை சொல்லிக்கிட்டே போறவரு அவருடைய திருவாசகத்துல பிரபஞ்சத்தை பத்தியும் சொல்றாரு, வானியலையும் சொல்றாரு. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துண்ணணு குறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின். இது திருவாசகத்தில் திரு அண்ட பகுதியில் இவ்வரிகள் வானியல் அஸ்ட்ரானமி என்ற அடிப்படையில் உலகம் உருண்டை
வான் பொருட்கள் யாவும் உருண்டை வடிவில் உள்ளன, அண்டம் விரிவடைகிறது என்ற அறிவியல் செய்திகள் இதுல சொல்றாரு. ஆனா 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கலீலியோ அப்படின்றவர் இவர் விஞ்ஞானி. அவர் என்ன சொல்றாருன்னா, உலகம் உருண்டையானது என்பதை தொலைநோக்கி மூலம் கண்டுபிடித்து சொல்றாரு. அப்ப இவங்கெல்லாம் தொழில்நுட்ப மூலமாக பிறகு சொன்ன விஷயத்த இவங்க எத்தனையோ நூற்றாண்டு காலத்துக்கு முன்னுக்கே இவங்க இத சொல்லிட்டாங்க. எந்த தொழில்நுட்பமும் இல்லாம இவங்க இத சொல்லிட்டாங்க. அடுத்தது வள்ளலார் முதல்ல நான் சொல்லியிருந்தேன். அவர் அறிவை பத்தி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னா, இந்த அருளாக கொடுக்கப்பட்டது நம்மளுடைய இந்த மூச்சுக்காற்று. இந்த மூச்சுக்காற்று நம்முள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த அறிவு பிரகாசிக்கும். இந்த உடல் இப்படி இருக்கும். இந்த உடல் இவ்வளவு பரிணாமம் காணுவதற்கும் இந்த மூச்சுக்காற்று தான் உறுதுணையாக இருந்தது. அனைத்து செயல்பாடுகளுக்கும் இந்த மூச்சுக்காற்று தான் உறுதுணையாகவே இருக்கின்றது. இந்த மூச்சுக்காற்று உடம்பினுள்ளிலிருந்து வெளியாகிவிட்டால் இந்த அறிவு இந்த உடம்பில் பிரகாசிக்காது. அப்ப அருளாக கொடுக்கப்பட்டது நமக்கு எது அப்படின்னு சொன்னா, இந்த மூச்சுக்காற்று. இந்த மூச்சுக்காற்று இருக்கின்றதுனால அறிவு பிரகாசிக்குது, அருளாக கொடுக்கப்பட்டது. இந்த ஜோதி இது பெருஞ்சோதியாக இருக்குது அப்படின்னு சொன்னா, இதுதான் நம்ம உள்ளுக்கு பேரறிவாக இருக்கின்றது. இந்த மனிதன் ஒரு ஆறறிவு, இந்த ஆறறிவுக்குள்ளார அவன் நுழைய 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 அதான் அவர் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியுள்னுவாரு. அந்த அறிவினுள் நுழைய 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, சுத்த அறிவு. இந்த சுத்த அறிவு இயற்கை விளக்கமாக இருக்கின்றது. அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவனா அவர் தனி ஒரு உரு இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. இது ஹையஸ்ட் பிலாசபி. ஆனா இது அறிவு விளங்க விளங்கதான் இது வெளிப்படும். அதனால இப்ப பாமர மக்கள் ஒரு கல்லை வைத்து நடுக்கல் வழிபாடு அப்படின்னுன்றதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் தவறா அப்படின்னு கேட்டா தவறு இல்லை. அதெல்லாம் தவறு இல்லை. ஏன்னா உங்களுடைய அறிவு வெளிப்படும் பொழுது மனமாக மாறி ஒரு செயல்பாட்டில் அதுதான் செயல்படுகின்றது. அது செயல்படும் பொழுது இது கடவுள் என்று முழுதாக அது ஏற்கும் பொழுது அது அதுவாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கோட்பாடுல இதுதான் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கங்கள் நிறைய இருக்கின்றது. நம்மளுடைய இந்த 4 படி இருக்குது பாருங்க. இந்த 4 படியிலையும் ஒவ்வொன்னா தாண்டி வரணும். அப்ப மனிதர்கள் அறிவு 6 அறிவு. ஆனா வெளிப்படும் மனம் பதிவுகள் வெவ்வேறாக இருக்கின்றன. அனைவருக்கும் ஒரே அறிவாக அது விளங்குமா அப்படின்னு கேட்டா விளங்காது. ஒரு ஆளுக்கு முன்ன இருக்கும், ஒரு ஆளுக்கு பின்ன இருக்கும். ஒரு ஆளுக்கு எல்லாரும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது, எல்லாரும் மருத்துவராக முடியாது, எல்லாரும் வக்கீலாக முடியாது, எல்லாரும் ஆசிரியராக ஆக முடியாது. அவங்களுடைய அறிவு விளங்குவதற்கு தகுந்தாற் போலதான் அவங்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கும். அதுபோல இந்த இவங்க சொல்ற மாதிரி இந்த கோட்பாடுலதான் இது இருக்குமா அப்படின்னு கேட்டா, இது நான் பேசுறது ஹையஸ்ட் பிலாசபி. பாமர மக்கள் வருகின்றது தவறு அப்படின்னு அதையும் சொல்லக்கூடாது. அறியாமையில் செய்கின்றதும் அவங்களுக்கு அறிய வைத்து விளங்க வைக்கலாமே ஒழிய, அதுல தட்டி கொடுத்து ஒவ்வொரு படியாக அவங்க மேல எழுந்து வருவாங்க. எப்படி ஒரு படி ஏறும் பொழுது முதல் படியிலிருந்து 2ஆம் படியை ஏறும் பொழுது இந்த முதல் படியை தட்டி விட்டுருவோம். 2ஆம் படியிலிருந்து 3ஆம் படியில கால வைக்கும் பொழுது 2ஆம் படியை தட்டிட்டு தள்ளிட்டுதான் நம்ம 3ஆம் படிக்கு ஏறுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு படியையும் ஏறும் பொழுது ஒவ்வொரு அறிவு விளக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப நான் சொல்ற மாதிரியே தான் எல்லாத்தோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோ எல்லாத்துடைய விளங்குதலும் இருக்குமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. எல்லாருக்குமே இப்ப நான் பேசுறது கூட விளங்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு விளங்கும், சில பேர்த்துக்கு விளங்காது. சில நேரம் பள்ளிக்கூடமே போகாம இருப்பாங்க. அவங்களுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தகுந்தாற் போலதான் நான் கொடுக்கணும். ஏன்னா இங்க 5 வயது குழந்தைகளுக்கும் நாங்க பாடம் எடுக்கிறேன்.
15 வயது மாணவிக்கும் பாடம் எடுக்கிறேன். அதே மாதிரி 25 ஆண்மகனுக்கும் பாடம் எடுக்கிறேன். அதுபோல 55 ஆடவருக்கும் அதுக்கு மேல உள்ளவங்களுக்கும் பாடம் எடுக்கிறேன். அப்ப அவங்க வயதுக்கு தகுந்தாற் போல, அவங்க அறிவுக்கு தகுந்தாற் போலதான் அந்த நிலைப்பாடுகள் மாறும். சரிங்களா? இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஹையஸ்ட் பிலாசபியா இருக்கும். இப்ப இதுல வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இந்த அறிவுல அருள் அறிவுன்னு இருக்குது, கடவுள் அறிவுன்னு இருக்குது அப்படின்னு அவருடைய அகவல் வரிகள் பார்த்தீங்கன்னா அதுல ஃபுல்லா முழுக்க அனைத்துமாகவே இருக்கும். அந்த அறிவு மயமாகவே இருக்கும். அந்த அறிவை பாருங்க அவர் எப்படி சொல்லி இருக்கிறாருன்னு, அயர்வரு பேரறிவாகி அவ்வறிவுக்கு அறிவாய், அறிவறி உள்ளறிவாய், ஆங்கு அதனுள்ளோர் அறிவாய், அயர்வரும் ஓர் இயற்கை உண்மை தனி அறிவாய், செயற்கை என்னும் அறி அனைத்தினுக்கும் மயங்கிய தாரகமாய், துயரரு தாரக முதலாய், அம்முதற்கோர் முதலாய், துரிய நிலை கடந்து அதன் மேல் சித்த சிவ நிலையாம், உயர்வரு சிற்றம்பலத்தே எல்லாம் தாமாகி ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டேர். இதை நான் கொஞ்சம் விளக்கி சொல்லணும்னா, சோர்வில்லாத பேரறிவாய், அவ்வறிவுக்கும் நுண்ணிய அறிவாய், அந்த நுண்ணறிவுக்குள் அறிவதறியும் அறிவாய், அறிவினுள்ளே நின்று காணும் மெய்மை அறிவாய், மயக்கம் இல்லாத ஒப்பற்ற இயற்கை தனி உண்மை அறிவாயும், உடல் கருவி கரணங்களால் பெறவாகும் செயற்கை அறிவு வகை யாவற்றிற்கும் தாரகமாயும் துன்பமற்ற அத்தாரகத்துக்கு மூல முதலாயும் அம்முதலுக்கு முதலாயும் துரிய நிலைக்கு அப்பால் விளங்கும் சுத்த சிவ நிலையாயும் எழுந்தருளும் உயர்வுடைய திருச்சிற்றம்பலத்தின் கண் எல்லாம் தானாக ஓங்கி உயரும் தனி கடவுளாகிய ஒரு பெரும் பொருள் உண்டென தெளிமேன். தெரிந்துகொள். இந்த அறிவுக்கெல்லாம் பேரறிவாக இருக்கின்ற ஒரு அறிவு இருக்கின்றது. அது அவர் எப்படி, அவர் பாணியில எப்படி அவர் குறிப்பிடுகின்றார் என்றால், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு அவர் குறிப்பிடுவார். சரிங்களா? அதாவது சிவம்னாலும் சரி, சிவன் என்றாலும் சரி, நாம குறிப்பிடுகின்றது, நீங்க எதை சொன்னாலும் சரி, 64 நாயன்மார்கள் கதைகளை நீங்க பார்த்தாலும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அந்த கதைகள் இருக்கும். கல் எடுத்து அடிப்பாரு, சிவலிங்கத்தை பார்த்தா கல் எடுத்து அடிப்பாரு. அவரும் அந்த நாயன்மார்களில் ஒருவர். நீங்க எதை பண்ணாலும் அனைத்து நானாக தான் இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு பாருங்க. இதுல நீங்க இன்றைய காலத்துக்கு இது சரி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்றைய காலம் இல்ல, இதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு காலம் நீங்க போனாலும் சரி, 3000 ஆண்டு காலத்துல இருந்தாலும் சரி, 5000 ஆண்டு காலத்துல இருந்தாலும் சரி, கடந்து இனிமேல் வருகின்ற 10,000 காலங்கள் நீங்க வந்தாலும் சரி, இது அப்படியே வந்து கொண்டே இருக்கும். இது அனைத்துமே பேசப்படுகின்ற ஒன்றாக இருந்து கொண்டே இருக்கும். இப்ப ஆன்மீகம் அறிவியலில் அப்படின்னு சொன்னா எப்போதுமே நம்மளுடைய வழிபாடுகள், நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், இதுல எல்லாத்திலுமே அறிவியல் இருக்குதா அப்படின்னு கேட்டா அனைத்திலையுமே இருக்குது. நீங்க எதை செஞ்சாலும் அதுல அறிவியல் இருக்குது. ஆனா இதுல ஒரு விஷயத்த சொல்லி விரும்புகிறேன். அதாவது அமிர்தம் என்றால் இந்த ஒரு கதை கேட்டிருந்திருப்பீங்க. அதாவது பால் கடைவாங்க. இந்த பால் கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் கடைவாங்க, அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தத்தை குடிக்கிறதுக்காக தான் இருவேரும் கடைவாங்க. சரி, அந்த அமிர்தம் நல்லதான்னு கேட்டா நல்லது. ஆனா ஒரு பழமொழி கேள்விக்கு விட்டிருந்திருப்பீங்க, அளவுக்கு அதிகமானால் அந்த அமிர்தமும் நஞ்சா, அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு. அப்ப இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இந்த அறிவியல், இந்த ஆன்மீகம் அறிவியலில் எல்லாமே அறிவியல் தான். அவங்க வெளியில சொன்ன எதுவுமே அறிவியல் இல்லைன்னு இல்லை, அனைத்துமே அறிவியல். ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எப்படி அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சாகுதோ, அதே மாதிரி மூட பழக்கத்திற்கு உள்ள சென்று விடுகிறார்கள். எப்படி தெரியுங்களா? அதாவது இப்ப அரச மரத்தை சுற்றி வர வேண்டும். அரச மரத்தின் அடியில் பிள்ளையார் வைக்கப்பட்டிருக்கின்றார். அரச மரத்தை சுற்றி வருவது
இது எதற்காக சுற்றி வருவது அப்படின்றது வந்து அறிவியல் ரீதியான விளக்கத்தை தெரியவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா சுற்றி வர சொன்னாங்க. ஒரு சின்னதா ஒரு 2 நிமிஷத்துல ஒரு கதை என்னன்னா, ஒரு ஆடு மேன்னு சொல்லிட்டு ஒரு கோவில் உள்ளுக்கு நுழைந்ததா. அத பின்னால வந்து பார்த்த ஆடு அது மேன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு நுழையுது இல்லையா, அதே மாதிரி இதுவும் மேன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு நுழையுமா. அப்ப பின் தொடர்ந்து வருகின்ற ஆடுகள் அனைத்துமே அதையே செய்கின்றதா. அப்ப இதுல என்ன ஆயிப்போச்சு, இப்ப உள்ள காலகட்டத்துல அத சொல்லி இருக்கிறாங்க. எதனால் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தை, அந்த செய்தியை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா சொன்னாங்க, நான் செய்யறேன் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. அது இப்ப மூட பழக்கமாக ஆகிவிட்டது. அறிவியல் எப்படி ஆகி போயிருச்சு, ஏன்னா இப்படி இருக்கிறது, இப்படி சாஞ்சா அறிவியல், அது இந்த பக்கத்து சாஞ்சா மூட நம்பிக்கை, அது மூடமாக ஆகிவிட்டது. எதுக்காக அரச மரத்தை சுத்துறோம்னு தெரியாமலேயே சுத்துவாங்க. ஏன்னா அவரு சொல்லிட்டாரு, அரச மரத்தை சுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால நானும் சுத்துறேன் அப்படின்றது. ஆனா அரச மரம் 24 மணி நேரமும் உங்களுடைய பிராண வாயுவை உற்பத்தி பண்ணி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அதாவது தாவரத்தினுடைய சிஸ்டம் வந்து போட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பிராணனை வெளிப்படுத்தி கரியமள வாயுவை அது உள் இழுத்துக் கொள்ளும். நாம் வெளிப்படுத்தும் கரியமள வாயுவை அது உள் இழுத்துக் கொள்ளும், பிராணவாயுவை அது வெளிப்படுத்தும். அப்ப அதனாலதான் மரங்கள் வந்து நிறைய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மர வழிபாடெல்லாம் இங்க வந்தது. சரிங்களா? இதுல பாருங்க, அரச மரம் என்பது, இந்த பேரே பாருங்க, அரச மரம். 24 மணி நேரமும் இதில் பிராணசக்தி வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப நீங்க இரவு நேரத்தில் நீங்க வந்து அரச மரத்தடியில கீழே நீங்க இருந்தாலும் தவறில்லை, ஏதும் ஆகாது. அதுவே வந்து புளிய மரமா, புளிய மரத்துக்கிட்ட போகாதீங்க. ஏன்னா அது கரியமள வாயு அதிக அளவு வந்து அது வெளியப்படுத்துகின்றது. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நாம கரியமள வாயுவை வந்து அதை உள்ளிழுக்கும் பொழுது நம்மளுடைய மூளைக்கு அது வந்து ஏற்புடையதல்ல, புத்தி சுவாசனம் அடையும். அதனால அப்ப என்ன சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, புளிய மரத்துக்கிட்ட போகாதீங்க, பேய் அடிச்சுவிடும் அப்படின்னுருவாங்க. ஆனா அதோடைய அறிவியல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அரச மரத்தின் தாமிர சத்தும் மின்சார சக்தியும் காற்றின் மூலமாகவும் இலையின் கூர்முனை வழியாகவும் வளம் வருவோர் உடலில் பாய்கின்றன. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, பெண்களின் கர்ப்பத்திற்கு தடையாக இருக்கும் கிருமிகளை அழிக்கிறது. அதாவது நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்மளுடைய சமயம், இதுல அனைத்துமே வந்து ஒரு மனிதனுடைய ஒழுக்கமான, நெறியான, அறத்துடன் வாழுகின்ற வாழ்வை, சிறப்பான வாழ்வியலை வந்து அவங்க வகுத்து கொடுத்திருப்பாங்க. அப்ப மனிதனுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த பிராணன் வந்து முக்கியமானது, இந்த பிராணன் எந்த விதத்திலையும் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து குறைய கூடாது. ஏன்னா உங்களுடைய பிராணன் குறையும் பொழுது உங்களுடைய உடல் கூறுகளில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சிதைவடையும். இத நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா மார்க்கங்களும், கோபப்படாதீங்க, ஏன்னா கோபப்பட்டீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிராணன் வந்து குறையும். நீங்க பாருங்க, ஒரு ஹைப்பர் டென்ஷனா ஆகும் பொழுது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க. டேக் யோர் டீப் பிரெத் அப்படின்னுவாங்க. அதாவது மூச்சை நன்றாக இழுத்து விடுங்க அப்படின்னுவாங்க. உங்களோட ஹைப்பர் டென்ஷனா நீங்க ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு உடனடியாக மருந்து கிடையாது. நல்ல மூச்சை இழுத்து விடணும், நல்ல மூச்சை இழுத்து விடணும். எந்த அளவுக்கு உங்களுடைய பிராணன் உங்க உடலில் இருந்து குறைகின்றதோ உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். அப்ப அனைத்திலுமே வந்து பிராணனை எப்படி வந்து உங்க உடல்ல இருந்து தக்க வைத்துக் கொள்வது, எதெல்லாம் உங்களுக்கு வீணாகுது, எதெல்லாம் பிராணன் வந்து வீணாகுகின்றது, அதை எல்லாத்தையும் தவிர்க்கவும். இப்ப வாழை மரம் கட்டுறோம், மா இலை கட்டுறோம், தோரணம் கட்டுறோம், இதையெல்லாம் வந்து நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம் நம்ம கட்டுறோம். அதற்காக அதெல்லாம் வந்து கட்டப்படவில்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டங்களில் வெளிப்படும் மூச்சு காற்றில் வந்து கரியமளவாயு, கார்பன் டை ஆக்சைடா மற்றும் வியர்வை அதிகமாக இருக்கும். இதனால வந்து அந்த கூட்டத்துல வந்து இப்போ ஒரு கல்யாண வீடாகவே இருந்தாலும் சரி, அந்த மக்கள் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால ஒரு மூச்சு திணறல் வந்து ஏற்படும். இந்த மாசுபட்ட காற்றை வந்து இந்த வாழை மரம், மா இலை இதனுள் உள்ள ஆக்சிஜனை வெளிப்படுத்தி தூய்மைப்படுத்தும்.
நீங்க பாருங்க, இந்த மா இலையும் வா இலை, இந்த தோரணம் இதெல்லாமே வந்து இந்த வெட்டிடுவாங்க. வெட்டின பிறகு மா இலையும் அதுல பறிச்சிருவாங்க. தோரணத்தையும் வாழை மரத்துல, இந்த தென்னை மரத்துல இருந்து எடுத்துருவாங்க. இதுக்கு வந்து பிராணசக்தியை வெளிப்படுத்தும் தன்மை இருக்கின்றதா அப்படின்னு கேட்டா, இது காயும் வரைக்கும் இதோடைய தன்மை இருக்கும். காய்ந்த பிறகு அதுல இருக்கக்கூடாது, அதை எடுத்து கழட்டி போட்டுறணும். அதனாலதான் பாருங்க, ஒரு 3 நாளைக்கு பிறகு அதை கழட்டி தூரமா போட்டுருவாங்க. அப்ப என்னதான் வாழை மரத்தை நீங்க வெட்டி கொண்டு வந்து நீங்க கட்டினாலும், மாமரத்திலிருந்து மா இலையை உடைத்து கொண்டு வந்து கட்டினாலும், தென்னை மரத்திலிருந்து இந்த தோரணம் செய்து நீங்க எடுத்து அதை வந்து நீங்க பயன்படுத்தினாலும் அதனுடைய பிராண சக்தியை அது வெளிப்படுத்தும். அது காயிற வரைக்கும் அது வெளிப்படுத்தும். அதோட தன்மை வந்து அதுல அப்படி இருக்குது. அதனாலதான் வந்து அந்த காலத்திலேயே பாருங்க, இத ஒவ்வொன்றையும் எந்த தொழில்நுட்ப கருவியும் இல்லாமல் இத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இதுல வந்து நான் ஒவ்வொன்றுதான் அப்படி மேலோட்டமாக அங்க இங்கன்னு ஒண்ணுதான், ஏதோ ஒரு 1000ல் 1 2 சொல்றேன்னு வச்சுக்கிங்களேன். அடுத்தது வந்து துளசி, மாவிலை, வேப்பிலை, இதுல வந்து அதிக மின்னூட்டம் வந்து காணப்படுவதாக ஆய்வுகளே சொல்லி இருக்குது. இப்ப நீங்க பார்த்திருந்திருப்பீங்க, இந்த கோவிட்ல வந்து ஆஹா, இந்த மஞ்சள், அதுக்கப்புறம் நம்மளுடைய வேப்பிலை, இதுக்கு எல்லாமே வந்து அப்படியே மகத்துவம் அதிகமாயிருச்சு. இன்னொன்னு வந்து காலையில, ஏன்னா இந்த 1 மணி நேரத்துல நிறைய நான் ஸ்லாட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நான் ஒண்ணு அங்கங்கன்னு நான் சொல்றதுனால சில கேள்விகள் வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கணும் அப்படின்றதையும் நான் விருப்பப்படுறேன். அதிகாலையில வந்து எழுந்திருக்கணும் அப்படின்றதைய வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், நீராட வேண்டும், நம்ம வந்து மற்ற பூஜைகள் இது எல்லாம் பண்ண வேண்டும். இல்ல தியானம் பண்றவங்க தியானம் பண்ணுவாங்க. நீராடின பிறகு பூஜையில் இருக்கிறவங்க பூஜை செய்வாங்க, தவம் பண்றவங்க தவம் பண்ணுவாங்க, தவம் பண்றவங்க பண்ணி கொண்டே இருப்பாங்க, தியானம் பண்றவங்க தியானம் பண்ணுவாங்க, அகவல் பாராயணம் பண்றவங்க பண்ணுவாங்க. எதனால இந்த 3:30 மணிக்கு காலையில? எதனால் இந்த 3:30 மணிக்கு காலையில? ஏன் இந்த 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாம் செய்யக்கூடாதா? இல்ல, 3 மணிக்கு தான் அதை செய்யணும். ஏன்னா அந்த நேரத்துலதான் இந்த ஓசோன் எனும் இந்த ஒரு துளை இருக்குது இல்லையா, அது தூய பிராணவாயு காற்று மண்டலத்தில் வந்து அடர்த்தியாக இருக்கும். அந்த நேரத்துல வந்து இந்த வாயுவின் சலனம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மணி ஒரு 6:30 மணி, ஒரு 6, 6:30 இதெல்லாம் ஆயிட்டீங்கன்னா நிறைய மக்களுடைய நடமாட்டம் வந்துட்ட பிறகு பிராணனுடைய அதிர்வு நிலைகள் வந்து அதிகமாகி அது உருமாறிக்கொண்டே இருக்கும். செயல்பட மனிதன் வந்து வேலைகளில் உட்படுத்தி அவனுடைய செயல்பாட்டை அதிகரிக்க பிராணனுடைய தன்மை மாறி அது வந்து கார்பன் டை ஆக்சைடாவா மாறிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் அந்த 3:30 மணி அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு சலனமும் இல்லாத ஒரு நேரம். எழுந்து நீங்க உங்களுடைய காலை கடன்களை முடித்துவிட்டு உங்களுடைய பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிக்கும் பொழுது, உங்களுடைய மூச்சை கவனிப்பதை சித்தர்களும் சரி, ஞானியர்களும் சரி, யோகியர்களும் சரி, அவங்களுடைய பாணிக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி இருந்திருப்பாங்க. அதாவது பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யத்தில் முதல் 4 ஜீவகாருண்யத்துல வந்து 4 ஒழுக்கம் வரும். அதுல வந்து இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த கரண ஒழுக்கத்துல வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, மனதை சிற்சபையில் வைத்து பழகு. இந்த மனதை சிற்சபையில் வைத்து பழகுன்றது வந்து அவர் பேச்சை நிறுத்தி மூச்சைய கவனிக்க சொன்னாரு இல்லையே, அவர் மனதை சிற்சபையில் வைத்துதானே பழகுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா பொருள் என்னமோ ஒன்று. அந்த சொன்ன பாணி வந்து வெவ்வேறாக அதை வந்து கையாண்டிருந்திருப்பாங்க. அதுவே இந்த பக்கத்து நீங்க பாத்தீங்கன்னா, அதே 18ஆம் நூற்றாண்டில் வள்ளல் பெருமான் பிறந்த பிறகு பரமஹம்ச சிவானந்தர் இவர் என்ன சொல்லி இருந்திருப்பாரு அப்படின்னு கேட்டா, சித்த வித்தை அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்திருந்திருப்பாரு. இது என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய மூச்சை தைலதாரையாக கவனிப்பது, எந்த ஒரு சேட்டையும் இல்லாம மூச்சை கவனிப்பது. அப்ப ஒவ்வொரு ஞானியர்களும் யோகியர்களும் சித்தர்களும் அவங்களுக்கு தகுந்தாற் போல அவங்களுடைய ஒரு விஷயத்த பலவாறாக, எப்படி நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கடை என்பது
வெவ்வேறு அர்த்தம் வருது அப்படின்ற மாதிரி வெவ்வேறு வெவ்வேறு பதத்தில் ஒரு பொருளை வந்து சொல்லி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அதனால நீங்க கழுகு பார்வை அப்படின்றது வந்து என்ன தெரியுங்களா, தூரமா பறந்து போய் அது நின்னு அதோடைய இரைய வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு கோணத்திலிருந்து ஒரு மார்க்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது ஒன்று ஒன்று மட்டும்தான் தெரியும். நீங்க தூரமாக நின்று நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து சமரசமாக நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மார்க்கத்திலையும் எல்லா மார்க்கத்திலையும் எல்லா சமயத்திலையும் அது வைணவமாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, ஜைனசமாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்துல நீங்க நின்னு நீங்க பார்த்தாலும் இருப்பது என்னவோ அது ஒன்றுதான். சரிங்களா? அடுத்தது நீங்க பாருங்க, இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆடி மாசம்னு ஒண்ணு வரும் பாருங்க. இந்த ஆடி மாதம் கோடை காலத்துக்கு மழை காலத்துக்கும் இடையில் தொடங்கும். இந்த காலத்துல உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இந்த ஆடி மாத காற்றோடு பாக்டீரியா மற்றும் வைரஸ் வந்து காற்றில் அதிகம் பரவும். இதிலிருந்து தற்காத்து கொள்றதுக்காக தான் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கணும் இல்லையா? அதனால அதுக்கு சரியான தடுப்பு மருந்து என்ன அப்படின்னு கேட்டா, கோவில்ல கொடுக்கறாங்களையே கூழ்வரகு, அதாவது என்ன, கேழ்வரகு கூழ் கஞ்சி. இங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மலேசியால என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து கூழ் ஊத்துறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா கேழ்வரகு. கோயில்ல கூழ் ஊத்துறாங்கப்பா அப்படின்னுவாங்க. இங்க அதை சொல்ற அந்த விதம் வந்து கூழ் ஊத்துறாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனா அது என்ன அப்படின்னு கேட்டா கேழ்வரகு. அதுல என்னென்ன கலந்துருப்பாங்கன்னா வெங்காயமும் மோரும் கலந்த கேழ்வரகு கூழ் தான். அதில் என்ன மருத்துவ குணம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேழ்வரகுல பாருங்க இரும்பு சத்து. இந்த இரும்பு சத்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா அயன். இரும்பு சத்து என்பது அயன். இது வந்து இரத்த சோகை, மன அழுத்தம், தூக்கமின்மை, தாய்மார்களுக்கு பாலூட்டும் பால் சுரப்பி வந்து அதிகரிக்கும். கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கொழுப்பில் அளவை வந்து குறைக்கும். இப்ப அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல இது செய்யறது வந்து இது என்னடா சமயத்தில் இப்படி சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து யோசிப்போம். ஆனா இதுல அறிவியல், எதை செஞ்சாலும் அதுல அறிவியல். நீங்க வந்து சாணம் வீட்டு விண்ணுக்கு வந்து நீங்க பூசுறது, அப்புறம் அந்த வாயிற்படியில வந்து மஞ்சளால நீங்க வந்து தடவுறது, இது எல்லாமே கிருமி நாசினி. நீங்க எதை செஞ்சாலும் அதில் வந்து அறிவியல் இருக்கின்றது. எதுவுமே வந்து நம்முடைய முன்னோர்கள் அறிவியலோட தான் அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது தெரியாம நாம வந்து உன்னை செயல்படுத்தும் பொழுது அது வந்து மூட நம்பிக்கையாக, ஏன்னா அது தெரியாம நம்ம செய்யும் பொழுது சில நேரம் அது வந்து மூட நம்பிக்கையாக மாறுகின்றது. சரிங்களா? அதாவது நீங்க பாருங்க, விரதம் எடுக்க சொல்லி இருந்திருப்பாங்க, ஏகாதசி விரதம் எடுப்பாங்க, அப்புறம் சிவராத்திரி விரதம். இந்த விரதங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, சும்மா ஒரு நாள் நீ பட்டினி கடை அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த விரதம் அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டா அதுக்கு வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வயிறு வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது காலியாக இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, சஷ்டி இது எல்லாமே வந்து விரதங்கள் அப்படின்னு வச்சுட்டாங்க. சுருங்கி விரையும் இந்த தன்மையால் வயிறு மலஜலம் வெளியேறி ஆரோக்கியமாக இருக்கும். இல்ல சும்மா ஒரு விஷயத்த வந்து மனிதனுக்கு வந்து சொல்லும் பொழுது அதை வந்து கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்துல அந்த பாமர மக்களுக்கு வந்து அறிவு விளங்கும்படியான ஒரு நிலை வந்து இல்லாததுனால அத பக்தி மார்க்கமாக அதை சொல்லி இருக்கிறாங்க. அந்த பக்தி மார்க்கம் மூலியமாக இன்றைய வரைக்கும், இப்ப நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா கெட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா ஏஐ வரைக்கும் அப்படி வந்துருச்சு. என்ன மாதிரியே பேசுற மாதிரி ஏஐ வரைக்கும் வந்துருச்சு. இப்ப உள்ள காலகட்டம் வந்து அறிவு இன்னும் விளங்கி கொண்டு பயங்கரமா வந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல இவங்க எல்லாமே வந்து இதெல்லாமே வந்து அப்படியே கையளவுல நீங்க எல்லா விஷயத்தையும் கையளவு நீங்க அப்படி போனை வச்சுக்கிட்டே நீங்க வந்து எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்மளுடைய உடல்ல 80 விழுக்காடு ஆக்சிஜனும் 20 விழுக்காடு கரியமளவாயு இருக்கணும். தவறான பழக்க வழக்கங்களால் கூடுதலாகிவிட்ட விஷவாயுவான கார்பன் டை ஆக்சைடாவை விரட்டி
ஆக்சிஜனை நம் உடல் பெறுவதால் வெள்ளை அணுக்கள் ரத்தத்தில் பெருகி நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். அப்ப உங்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் சித்தர்கள் ஞானியர்கள் இன்றைய வரைக்கும் ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது அது உள்ளுக்கு அறிவியல் இருக்கின்றது. நீங்க அதை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி கையளவுல எல்லாமே இந்த உலகமே கையளவுல இருக்குது. அப்ப எதை வேணுமானாலும் நீங்க தட்டி நீங்க வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது என்ன? இது வந்து புத்தக அறிவு, இது புத்தக அறிவு, இது புற அறிவு. ஆனா இந்த மெத்தக அறிவுன்னு ஒண்ணு இருக்குது தெரியுங்களா? இது என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய இந்த கெஜெட் கூட 24 மணி நேரம் பயன்படுத்தின பிறகு நீங்க போயிட்டு சார்ஜ் போடுவீங்க. சார்ஜ் போடணும், இல்லாட்டினா அது வந்து டெட்டு. அப்ப இந்த சார்ஜ் போடுறதுக்கு நீங்க மின்சாரத்தை செலுத்தி அதுக்கு சார்ஜ் போட்டுருவீங்க. புறத்தில் இவ்வளோ ஆய்வுகள் பண்றோம் இல்லையா? நிறைய நீங்க படிக்கிறீங்க கொள்றீங்க. இது எல்லாம் இதை எல்லாமே வந்து புத்தகறிவு. மெத்தகறிவு இல்ல, புத்தகறிவு. அதுக்கப்புறம் உங்களுடைய பிரெயின் டயர்ட் ஆயிருச்சு. யூ நீட் ஆக்சிஜன் ஃபார் யுவர் பிரெயின். அதுக்கு மனிதன் இயல்பாகவே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இயல்பாக இயற்கையாக மனிதனுக்கு வந்து கொடுக்கப்பட்டது 12 மணிக்கு மேல மனிதன் தூங்கிடணும். பறவைகள் நீங்க பாத்தீங்கன்னா, மிருகங்கள் பாத்தீங்கன்னா, இன்றைய வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் அது தூங்கிரும். ஆனா இந்த 6 அறிவு படைத்த இந்த மனிதன் நம்ம 12 மணிக்கு தூங்கிட்டுமா அப்படின்னு கேட்டா, மிந்தி 8, 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம். 80ஆம் நூற்றாண்டுகளில் 90ஆம் நூற்றாண்டுகளில் ஒரு 7, 8 மணிக்கெல்லாம் நம்ம வந்து படுக்கைக்கு போயிருவோம். ஏன்னா ஒண்ணும் இல்ல, பயன்படுத்துவதற்கு ஒண்ணும் இல்லை, அதனால வெள்ளனையா போயிருவாங்க. இப்ப கையளவு இருக்கிறதுனால இரவு வரைக்கும் வந்து 12 ஆயிருது, 1, 2, 3 ஆயிருது, 4 மணிக்கு விடிய காலங்கத்துலதான் நம்ம இப்ப உள்ள மனிதர்கள் வந்து படுக்கிறாங்க. இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, இயற்கைக்கு நேர்மறையாக இது வந்து நடக்குது. இயற்கை அதுவாக நம்மளுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்குது. அந்த சிஸ்டம் பிரகாரம் நம்ம உடல்ல வந்து அது பாட்டுக்கு நம்மளுக்கு நடக்கும். ஆனா நம்மளுடைய செயல்பாடுகளால இது எதிர்மறையாகுது. இரவு 12 மணியிலிருந்து விடியற்காலை 3:30 மணி வரைக்கும் நம்மளுடைய மூளை ஷட் டவுன் ஆகி, அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஷட் டவுன் ஆகல, மெலனின் என்ற ஒரு சுரப்பியை வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இரவு மணி ஒரு 9 மணிக்கு பிறகு மெலனின் என்ற ஒரு சுரப்பியை வந்து அது சுரக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த கண்கள் மூட வேண்டும். அது கண்கள் மூடினால்தான் அது வேலையை செய்யறதுக்கு நாம வாய்ப்பு கொடுக்கிறோம். நம்ம கண்ணை மூடாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதன் வேலையை அது செய்ய முடியாது. அதனாலதான் அந்த 12 மணியிலிருந்து 3:30 மணி வரைக்கும் தயவு செய்து தூங்கணும். இந்த உறக்கத்துக்கு செல்லல அப்படின்னு சொன்னா எல்லாத்துடைய உடம்பிலையும் வந்து கேன்சர் செல் இருக்கின்றது. ஆனா அது ஆக்டிவேஷன்ல இருக்காது, டிஆக்டிவா இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இரவு 12 மணிக்கு பிறகும் நம்ம வந்து கண் விழித்திருக்கிறதுனால, அதோடைய செயல்பாட்டுக்கு நாம வந்து வாய்ப்பு கொடுக்காததுனால, அதோடைய சுரப்பிகளை அது சுரக்க முடியாததுனால இந்த கேன்சர் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. அதனாலதான் இப்போ உள்ள காலகட்டத்துல முந்திலாம் வந்து 100க்கு ஒரு 10 தான் வந்து கேன்சர் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருந்திருப்போம். இப்ப 100க்கு 70, 80ன்னு தாண்டி ஏறிக்கொண்டு போய்கொண்டே இருக்குது. அப்ப இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா இதுல சரிகை, கிரிகை, யோகம், ஞானம், இந்த 4லயுமே வந்து உங்களுக்கு அறிவியல் புதைந்து இருக்குது. நீங்க சரிகையில இருக்கீங்களா, இதுலயும் அறிவியல் இருக்குது. கிரிகையில இருக்கீங்களா, இதுலயும் அறிவியல் இருக்குது. யோகத்துல இருக்கீங்களா, அறிவியல் இருக்குது. ஞானத்துல இருக்கீங்களா, அறிவியல் இருக்குது. நீங்க அடித்தளத்திலிருந்து ஏறி வர அத்தனை படிகளிலும் உங்களுடைய ஆன்மீகம் என்றதில் அறிவியல் புதைந்து இருக்கின்றது. நன்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. ஆத்மா வணக்கம்.
மிக்க நன்றிகள் அம்மா. ரொம்ப அருமையான வகுப்பு. ஸோ ஆன்மீகம் என்ற தலைப்பில் அறிவியல் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்தது. ஸோ சயின்டிஃபிக் ரீசன்ஸ் வந்துட்டு இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்மா உங்க மூலமா. ஸோ எப்படி பிராணசக்தி எடுக்கணும், லாஸ்ட்ல ஒரு அழகா சொன்னீங்க. ஆன்மீகம் வந்து பேசிக்லே அறிவியல் தான், அறிவியல்ல இருந்து தான் வந்துட்டு ஃபுல்லாமே ஆன்மீகம் தான். ஸோ எந்த நிலையில இருந்தாலும் அறிவியலும் ஆன்மீகமும் இருக்கு இல்லைங்களா? ஸோ தேங்க்யூம்மா, சூப்பர்மா, கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொன்றும் வாழ்வியலுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக அறிவியல் வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிகள்மா. இதே மாதிரி நிறைய விஷயங்களை எங்களுக்கு வந்து நீங்க தெளிவுபடுத்தணும். அடுத்த இதுக்கும் நீங்க வரணும். வாய்ப்பளித்ததுக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. வேற யாருக்காவது கேள்விகள் கருத்துக்களும் இருந்தா கேட்கலாமா? சத்யாமா, கேள்விகள் இருந்தா அம்மா கிட்ட கேட்கலாம். ஆன்மீக அறிவியல் சார்ந்து யாருக்காவது கேள்விகளும் கருத்துக்களும் இருந்தா அம்மா கிட்ட கேட்கலாம். சத்யாமா. லாரன்ஸ் பிரபு ஐயா, கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா பதிவு பண்ணலாங்க ஐயா. ஷாஹாம் அப்படின்ற ஐடியில இருக்கீங்க, பேச விரும்புறீங்கன்னா பேசலாம். பாஸ்கரன் முத்து ஐயா, எல்லாரும் அன்மியூட்ல தான் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா, பேசுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டவுட்டு. இது மாதிரி 2 o'clock 3 o'clockலாம் வந்துட்டு ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு எப்படி கம்பல்சரி நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த டைமில் ப்ரே பண்ணணுமா? இல்லை ஏன்னா இப்போ ஒர்க் கல்ச்சர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரொம்ப 24/7 நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஒரு டவுட்டு. இப்ப இரவு நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது அவங்களுடைய தொழிலாச்ச. இப்ப 3:30 மணிக்கு நீங்க விடிய காலங்கத்துல நீங்க வந்து உங்களுடைய பிரேயர்ஸை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியான ஒரு நேரம் தான். அதுக்கு முன்னுக்கு நீங்க ஒரு போதுமான ஒரு தூக்கத்துக்கு வந்து நீங்க சென்று விட வேண்டும். ஆனா இப்ப இந்த நைட்ல வந்து நைட் ஷிஃப்ட் வேலைன்றது செய்யறாங்க இல்லைங்களா, இவங்க நைட் ஷிஃப்ட் வேலையை முடிச்சுட்டு காலையில வந்து படுப்பாங்க. ஆனா அவங்களுடைய உடல் கூறு இயற்கையாக என்ன ஒரு அமைப்பு இருக்கின்றதோ அந்த அமைப்பின் படிதான் அது செயல்படும். இப்ப நாம என்ன பண்றோம்னா நம்ம தொழில் ரீதியாக அந்த அமைப்புக்கு எதிர்மறையாக தான் நம்ம செயல்படுத்தி கொள்கிறோம். இது வந்து எப்படி இருந்தாலும் இது நோயில் கொண்டு போயிட்டு முடியும் ஐயா. நீங்க பாத்தீங்கன்னா இரவு ஒரு 9-10 உங்களுடைய உணவு உட்கொள்வது உள்ள இருக்கின்ற உறுப்புகள் நிறுத்திவிடும், ஜீரண சக்தியை வந்து நிறுத்திவிடும். இல்ல எனக்கு நைட் எல்லாம் ஷிஃப்ட், காலையில தான் நான் வந்து தூங்குவேன், நீ அப்ப வந்து நிறுத்திக்க, இப்ப செயல்படு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த உணவை நீங்க நைட்ல வந்து நீங்க வந்து நைட் ஷிப்ட்ல வேலையில இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு 11 மணி 12 மணிக்கு உணவு கொடுக்குறீங்கன்னா அது ஜீரண சக்தியை உருவாக்காது. உங்களோட உணவு அந்த கிடங்கில் போயிட்டு கிடக்கும், அந்த இறப்பையில் வந்து இருக்கும், ஊறிக்கிட்டு இருக்கும். காலையில தான் அது ப்ராசஸிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதனாலதான் பாருங்க கல்லீரல், அந்த பித்தப்பையில கல்லு, கல்லீரலில் கல்லு, மண்ணீரலில் கல்லு, இந்த கற்கள் வந்து உருவாகுது அப்படின்னு சொன்னா இதுதான் காரணம். இதுதான் காரணம். ஏன்னா அது அதோடைய செயல்பாட அது சரியாக செய்யும். நம்ம கிட்ட கேட்டா அது வந்து அதோடைய அமிலங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகின்றது இல்ல, அது இயற்கை. நீங்க பிறந்ததிலிருந்து, நீங்க பிறந்தோன்னு அழுதீங்க, அது உங்களுக்கே தெரியாது. பிறந்தோன்னு உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? பாலை குடிக்கணும்ன்றது வந்து உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? ஆனா நீங்க அதை செய்யறீங்க. அப்போ உங்களுடைய உள்ள இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளும் அதன் வேலையை அது தானாக செய்யும். இன்றைய நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய பிராணசக்தி உங்க உடம்பின் உள்ளிலிருந்து உங்களுக்கு சேவகனாக அது வந்து சேவையாற்றி கொண்டு வருகின்றன.
அது உங்களுக்கு சேவகனாக சேவையாற்றி கொண்டு வருகின்றது. அந்த அந்த மூச்சு காற்றுதான் என்னவாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னா சிவனாக இருக்கின்றது. அந்த சிவாவை திருப்பி போட்டா வாசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்க நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க, திருப்பி போட்டா வாசி அப்படின்னு சொல்லி. சிவா ருத்ரன் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. உள்ள உள்ள அப்படியே எல்லாம் செயல்படுவதுக்கு எல்லாமே வந்து ருத்ரன். அந்த பிராணன் எப்படி வந்து நீங்க வந்து சிவமாக மாறுதுன்னா, நீங்க வந்து தூக்கத்துக்கு போறீங்க இல்லையா, நீங்க நல்ல ஆழ்ந்த நித்திரைக்கு போறீங்க இல்லையா, அந்த நித்திரையில போகும் பொழுது உங்களுடைய மனம் வந்து செயல்படாது, நல்லா ஆழ்ந்த டெப்த்துக்கு போயிருவீங்க. அப்ப நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, நீங்க வந்து சுத்தறிவாக இருப்பீங்க, சிவமாக இருப்பீங்க. உங்க உள்ளுக்கே மும்மூர்த்திகளும் இருக்கிறாங்க. சிவபெருமான் உங்க உள்ள இருக்கிறாரு, விஷ்ணு உங்க உள்ள இருக்கிறாரு, பிரம்மா உங்க உள்ள இருக்கிறாங்க, நவக்கோள்கள் எல்லாமே உங்க உள்ள இருக்கின்றது. இந்த பிரபஞ்சமே உங்க உள்ள இருக்கும் பொழுது எது உங்க உள்ளுக்கு இல்ல? இது எல்லாமே வந்து நான் அடுத்த சாப்டர்ல வந்து நான் சொல்றேன். 15ஆம் தேதி ஒரு வகுப்பு நடக்குது இல்லைங்களா, அதாவது உங்க உடலில் இந்த பிரபஞ்சமே உங்க உடல்ல வந்து நீங்க எப்படி எப்படியெல்லாம் நீங்க பார்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். இப்ப அது ஒரு சின்னதா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், ஏன்னா அந்த தலைப்பை நான் எடுத்துட்டேன். அதாவது இந்த மூச்சு காற்று சிவனாகவும், இந்த மூச்சு காற்று இருக்கிறதுனாலதான் உங்களுடைய மனம் செயல்படுகின்றது. சரிங்களா? இந்த மனம் தான் விஷ்ணு. விஷ்ணு எங்க இருப்பாரு? சயனத்துல இருப்பாரு, பால் கடல்ல சயனத்துல இருப்பாரு. நீங்க தூங்கும் பொழுது நீங்க வந்து நித்திரையில இருக்கீங்க பாருங்க, அது கன உலகத்துல இருக்கீங்க, பால் கடல்ல இருக்கீங்க, அது விஷ்ணு. உங்களை யாராவது தட்டி எழுப்பும் பொழுது எழுப்பணியா எழுப்பணியா கூட வருது, அந்த அப்படின்னு அந்த சத்தம் வருது தெரியுங்களா, இதுதான் வந்து சலனம். சலனம் வந்த பிறகு அதுதான் பிரம்மா. அப்ப இந்த மனதின் சலனத்திலிருந்து வெளிப்படுவதுதான் பிரம்மா. இந்த மூச்சு காற்றில் இருப்பது சிவன், அந்த மூச்சு காற்று அதில் இருப்பது லயித்து இருப்பது மனமாக இருப்பது விஷ்ணு, அந்த விஷ்ணு சலனப்படும் பொழுது பிரம்மா. உங்க ஆழ்ந்த நித்திரைக்கு நீங்க போவீங்க. எத்தனை பேர் ஆழ்ந்த நித்திரைக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியல. சில நேரம் வந்து கனவு உலகத்திலேயே இருப்பாங்க, கனவு கண்டுகொண்டே இருப்பாங்க. உங்களுடைய அகத்தினுள் நீங்க வந்து பயணத்தை வந்து பண்ணணும். அதாவது எப்படி பண்றது, ஏது பண்றது அப்படின்றத வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த வகுப்புல வந்து நான் வந்து சொல்றேன். ரொம்ப சிம்பிள். அதாவது மழையையே நீங்க தூக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னா கூட தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆனா 1 மணி நேரம் பேச்ச நிப்பாட்டி மூச்சை கவனிப்பா சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாத்துக்கும். எப்படி மூச்சை கவனிப்பது? 1008 சிந்தனைகள் உள்ள வருகின்றத அப்படின்ட்டு. ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, வெண்ணிலாவே எனக்கு ஒரு தந்திரம் ஒன்று சொல்லி கொடுன்றாரு. வெண்ணிலா என்ற அவருடைய மனதுக்கு கேட்கிறாரு, எனக்கு ஒரு தந்திரம் ஒன்று சொல்லி கொடுன்றாரு. ஏன்னா அந்த மனதை கொண்டுதான் உன்னுடைய மூச்சை நீ வந்து கவனிக்க முடியும். கவனித்தல் அப்படின்றது வந்து உன் மனம் அந்த மூச்சை கவனிக்குது. கவனிக்க கவனிக்க மூச்சு அந்த அந்த மூச்சில அந்த மனம் போயிட்டு அப்படியே உள்ளுக்கு பதிந்து அந்த ஜடரூபமாக ஆகி உங்களுடைய அறிவு பிரகாசிக்கும். மனம் எங்க இருக்குது? மனம் ஜடம். அது மனம் பிறக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டா உங்களுடைய ஜீவ அறிவு. உங்க அறிவுல இருந்து பிறக்கின்றது. இதுக்கு உதாரணம் எப்படி தெரியுங்களா? நான் பேசும் பொழுது உள்ள இருக்கின்றது இல்லையா, இதுக்கு பேர் வந்து உமிழ்நீர். உமிழ்நீர், ஓகேங்களா? இதை வந்து நான் துப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் உமிழ்நீர்னு சொல்ல மாட்டோம், எச்சில். துப்பிட்டா எச்சில். உள்ள இருக்கும் பொழுது அதுக்கு பேர் உமிழ்நீர். உள்ள இருக்கின்ற ஒரே ஒரு பொருள் வெளியில துப்பின பிறகு எச்சில். அதே மாதிரி உள்ள இருக்கின்ற அறிவு, அந்த அறிவு உங்களுடைய பிராணன் இருக்கிற வரைக்கும் அது பிரகாசிக்கும். அந்த அறிவு புலன்கள் வழியாக வெளியில வந்த பிறகு அதுக்கு பெயர் மனம். அதனாலதான் வள்ளல் பெருமான் இந்த இந்திரியத்திற்கு ஒரு ஒழுக்கம், அது அப்படியே ரிவர்ஸ்ல போவாரு. இதுக்கு ஒரு ஒழுக்கம் கொடுப்பா, அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து உள்ளுக்கு கரண ஒழுக்கத்துக்கு போகணும். இந்த இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிச்சு கரண ஒழுக்கத்துக்கு போக முடியுமா என்பது தெரியல. எத்தனை பேரால, அதாவது எழுதி வச்சு படிக்கலாம்,
இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படின்றத வந்து அப்படியே வாய்ப்பாடா படிக்கலாம். ஆனா when come to practical, எத்தனை பேரு நாம இத வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கிறோம்? தேர்வில் இதுல வந்து தேர்வு பட்டி இருக்கிறோம் அப்படின்றது வந்து எத்தனை பேரு? முதல்ல இருக்கின்ற சரிகையே நம்ம வந்து தாண்டி இந்த பக்கத்து வந்தோம்னா சரிகை, கிரிகை, யோகம், ஞானம். ஞானத்துக்கு வந்தா அந்த ஞானத்தில் சரிகை, ஞானத்தில் கிரிகை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த மாதிரி அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கும். நீங்க எந்த சமயத்தை, நீங்க எந்த மார்க்கத்தை, வைணவத்தை எடுத்தாலும் சரி, ஜைனிசமை எடுத்தாலும் சரி, அனைத்திலுமே தொட்டது வந்து அறிவியல். சில நேரம் வந்து சமயம் சாராமல் நான் தமிழன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. நான் தமிழன், நான் வந்து இந்து கிடையாது, நான் தமிழன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இத வந்து நான் பேசணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க திணிக்க முடியாது. இந்த தமிழ், நான் வந்து இந்து கிடையாது அப்படின்றது, அதாவது தம்முள், தம்முள், தமிழி, தம்முள், தம்முள் உணர்ந்தவன். இந்த தம்முள் என்பதுதான் மருவி தமிழாக வந்தது. இந்த தமிழ் என்ற பதம் வருவதற்கு முன்னிலை என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். இந்து அப்படின்னா அந்த இந்து, இந்து, இது ஒரு பதம். இந்த பதத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா, இது சந்திரனை குறிப்பது. சந்திரன் தேயும் வளரும், அதாவது மனம் மாறும் தன்மை உடையது. இந்த மனதை எதுக்கு வந்து சமமாக சொல்லுவாங்கன்னா சந்திரனுக்கு சமமாக சொல்லுவாங்க. அப்ப இந்து என்பது எதை குறிப்பது என்றால் உன் மனதை குறிப்பது. மனிதனுக்கு என்ன இருக்குது? மனம் படைத்தவன். அந்த மனதிலிருந்து வெளிப்படுத்தி நாம இங்க என்ன பண்றோம்? பகுத்தறிவாளர்கள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வரும். பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்களா அப்படின்னு கேட்டா கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல. ஏன்னா இது அப்படியே அது ஒரு மருவி மருவி வேற மாதிரி வந்து அது பிக்சரைஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குது இப்ப உள்ள காலகட்டத்துல. அதனால நான் தமிழன் அப்படின்னு சொன்னா எவன் ஒருவன் தம்முள் உணர்ந்து இருக்கின்றானோ அனைத்து ஜீவராசி உள்ளிலும் எழுவது தமிழ்தான் என்பது தெரிந்திடும். அதாவது தொல்காப்பியர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நம்முள் எழும் உயிரே தமிழ் நீட்டாரு. இது வெளியில வர்றது மட்டும்தான் தமிழ் இல்ல, எல்லா ஜீவராசி உள்ளிலிருந்தும் எழுது. தெரியுங்களா? இந்த எழுகின்றதே இந்த மூச்சு காற்று, இது தமிழ். அதனாலதான் நீங்க வருகின்ற 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் முதல் மொழியாக இருக்குமா அப்படின்னு கேட்டா முதல் மொழியாகத்தான் இருக்கும். தமிழ் வந்து மொழிக்கு உட்பட்டது அல்ல, மொழிக்கு உட்பட்டதல்ல, அது நம்முள் எழும் உயிர். இந்த எழுத்துன்னு சொன்னா இந்த இந்த இப்படி கோடு போட்டு வரி வடிவம் கிடையாது. தொல்காப்பியர் அவர் அந்த காலகட்டத்திலே சொல்லிட்டாரு, அது வந்து ஒளி வடிவம். இதுல ஆய்வுகள் பண்ணணும். ஆய்வுகள் வந்து நீங்க வெளியில பண்றது மட்டும் இல்ல, அகத்தினுள் பண்ணணும். அப்ப இங்க வந்து ஆரியர்கள் அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்துடும். நிறைய நீங்க பாப்பீங்க, இதென்ன ஆரியர்கள், இது நான் வந்து ஆரியன் இல்ல, நான் வந்து தமிழன் அப்படின்றது. தம்முள் அறிந்தவன் தமிழன். இந்த தம்முள் அறிந்து எவனொருவன் தமிழனாக இருக்கின்றானோ அவனுக்கு அது தெரியும், அனைத்து ஜீவராசிகள் உள்ளேயும் எழும்புவதும் தமிழ்தான் என்பது. இந்த உள்ள இருக்கின்ற மூச்சு காத்து எழுந்தாதானே நீங்க வெளியில தள்ளி எந்த ஒரு மொழியையும் நீங்க பேசுவதற்கு. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க உங்க யாராவது ஒரு ஆள் எனக்கு ஒரு பதில் கொடுங்க. உம் 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 இது என்ன மொழி? யாராவது ஒரு ஆள் இது என்ன மொழின்னு சொல்லுங்க. சைன் லாங்குவேஜ் ஆகுமா? சவுண்ட்னு சொல்லலாம். சவுண்ட் லாங்குவேஜ். இது ஒரு மொழி. இது எந்த மொழி? இது வந்து நீங்க ஆங்கிலத்திலேயோ தெலுங்குலயோ இல்ல கன்னடத்திலேயோ இந்தியிலேயோ இதுக்கு வந்து நீங்க ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா?
நீங்க யாராவது பேசும் பொழுது கொட்டுவோம். ம் 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 எந்த மொழிகளிலேயாச்சும் இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? முடியாதுங்கம்மா. ஆனா இதுக்கா சவுண்ட் என்ன சவுண்ட் தான் சொல்லுவாங்கம்மா. இது ஒரு சவுண்ட், ஒரு விதமான சவுண்ட் எழுப்பக்கூடியதுதான். அதாவது இது அஜபா மந்திரம்னு சொல்லுவாங்க. அசைவா மந்திரம். ம், ம், ம். த யூனிவர்ஸ் மந்த்ராஸ். ஓகே ஓகே சரிங்களா? ஓகேம்மா. ஓகே. பிரபஞ்ச மந்திரம். இதைத்தான் உயிரினும் ஓம்பப்படும். அகர உகர மகர. நீங்க ஓம் போடும் பொழுது அங்க ஒரு என்பது பிரபஞ்ச மந்திரம். உங்களுடைய நாவை சுழட்டாமல், உமிழ்நீர் உழலாமல் இதற்கும் ஒரு விளக்கம் இருக்கின்றது. அதுவே அசைவா மந்திரம். கேள்வி எதுவும் இருக்கின்றதா? எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க மேம். பட் எனக்கு வந்து நான் அப்சர்வ் பண்ணதுல ஒரு சில விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இது எப்படி கான்ட்ராக்டா என்னன்னு தெரியல. பட் நான் இந்த பிரபஞ்சத்துல வந்து எல்லா உயிரினங்களும் இருக்கிறது. அதுல மனுஷன் ஒரு ஒரு உயிரினம். ஸோ அவங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி அதை ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா பல உயிரினங்கள் இருக்கு. அதுங்களும் மொழியில பேசுது. அதுங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மொழி ஒரு டூல் மாதிரி. அது வந்து அதோட அன்பையோ தேவைகளையோ என்ன வேணுமோ அதுங்க பேசிக்குது, அதுங்க எடுத்துக்குது. பட் மொழி பிரபஞ்சத்தை பொறுத்தவரையிலும் மொழி ஒண்ணுதான், காமன் தான். அது நம்ம பேரை வச்சுக்கிறோம். உங்களுக்கு வெள்ளை சட்டை, எனக்கு கருப்பு சட்டை, அது அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம். பட் எல்லாமே ஒண்ணுதான். பிரபஞ்சத்தை பொறுத்தவரை எல்லாம் ஒண்ணுதான். அது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், இப்போ விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க வச்சுக்கோங்களேன். சிலவங்க சொல்லுவாங்க, இல்ல வியாழக்கிழமை தான் விரதம் எடுப்பேன், சனிக்கிழமை அப்படின்வாங்க. நான் கேட்கறேன், அந்த கிழமையே வந்துட்டு பிரபஞ்சத்துக்கு தெரியாது. நம்ம போட்ட அட்டவணை தான் அது. ஓகேங்களா? நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு, அவங்க அருள் இருக்கு. அவங்க வந்துட்டு நீங்க தமிழ்ன்றப்ப எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்தது. தமிழ் உள்ளன்றப்ப அந்த மொழி வந்து அந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டான ஒரு லாங்குவேஜ். அது ரியலி அப்ரிஷியேட் மேடம். வேற எங்கேயாவது நீங்க லிங்க் இருந்தா சொல்லுங்க மேம். உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்க. உங்களை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு. ரொம்ப தேங்க்யூ. நைஸ். ரொம்ப கேட்கணும், நிறைய கேட்டுட்டே இருக்கணும். பட் இங்க ஷார்ட் டைம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க ஐயா. தேங்க்யூம்மா. ஒரு சின்ன கேள்விக்கு இவ்வளோ பெரிய ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஸோ நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது விளக்கம். தேங்க்யூ ஸோ மச்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூம்மா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? சதீஷ்குமார் ஐயா. வேற யாருக்காவது கேள்விகளும் கருத்துக்களும் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம். பாலா ஐயா இருக்கீங்களா? நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆரம்பிக்கும் போது சின்ன தடங்கள். என்ன விஷயம் அப்படின்னா, வருகிற சனிக்கிழமை கேம்ப் விஷயமா பேனர் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க லைன்ல வந்ததுனால ஸோ அங்க போறதா கிளாஸ் ஆரம்பிச்சு வச்சுக்கிறதா சொல்லி ஒரு சின்ன தடங்கள் வந்துருச்சு. ரொம்ப அற்புதமா இந்த நேரத்துல வந்து பிரம்மஸ்ரீ சுரேஷ் ஐயா அவர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அவர் மூலியமா உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கிடைச்சது. உங்க மூலியமா பல்வேறு இடத்துல நெட்வொர்க் கிடைக்கும் நான் நம்புறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த மாதிரி மேல மேல நிறைய விஷயத்த வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றிங்கம்மா. கண்டிப்பாங்கய்யா. பிரம்மஸ்ரீ சிவன் சுரேஷ் ஐயாவுக்கு வந்து மிக்க நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா அவர் மூலியமாகத்தான் எனக்கு இந்த சேனல் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தியது. கண்டிப்பா. ஒரு குரு இல்லைன்னா ஒரு குரு காட்டுவாங்க வழி. அது எப்படின்னா, நம்ம வந்து பரமஹம்சரே சொல்லியிருப்பா போல. என்ன விஷயம் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஏதோ ஒரு காரிய குரு, ஏதோ ஒரு விஷயத்த வந்து உணர்த்துவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து ஸ்டார்டிங்ல உணர்த்தின விஷயம். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. முடிச்சுக்கலாமா? நன்றி. நன்றி.